ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த ஸ்டோரியோட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். Therefore, advancing forward, he addressed the prince with a stern air, telling him he came to the island as a spy, to take it from him who was the lord of it. "Follow me," said he. "I will tie your neck and feet together. You shall drink sea water, shellfish, withered roots, and husk of acorns shall be your food." "No," said Ferdinand, "I will resist this," and drew his sword, but Prospero, waving his magic wand, fixed him to the spot where he stood, so that he had no power to move. இதுல என்ன பண்றாங்கன்னா, இப்போ இது வந்து ப்ராஸ்பரா வந்து என்ன நெனச்சாங்கன்னா, ஃபெர்டினாண்ட் வந்து இந்த ஐலேண்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? ஒரு ஸ்பை நம்மள கண்காணிக்கிறதுக்கு தான் ஃபெர்டினாண்ட வந்து இங்க அனுப்பி விட்டுருக்காங்கன்னுட்டு நெனச்சான். அதுக்குனால ப்ராஸ்பரா வந்து என்ன சொல்றான், "நான் உன் கழுத்தையும் அ நான் உன் கழுத்தையும், கால்களையும் கெட்டி போடுவேன். கெட்டி போட்டுட்டு உனக்கு வந்து சீ வாட்டர், ஷெல் ஃபிஷ், அதுக்கப்புறம் வித்தர் ரூட்ஸு, ஹஸ்க் ஆஃப் ஏகான வந்து நான் உனக்கு சாப்பாடுக்காண்டி உணவளிப்பேன்." அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஃபெர்டினாண்ட் வந்து என்ன சொல்லுவான், நோ சொல்லிட்டு இதுக்கு அப்போஸ் பண்ணுவான். அதாவது நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாள வந்து அ அறையிலேருந்து உருவான். அப்போ வந்து அப்போ உருவச்சுல என்னன்னா ஃபெர்டினாண்ட் வாள் வந்து ஃபெர்டினாண்ட் உருவானா, அப்போ ப்ராஸ்பரோ என்ன பண்ணுவான், ப்ராஸ்பரோ வந்து அவனோட மேஜிக் வேண்ட் எடுத்து அவன வந்து தொடுவான். அப்ப தொடச்சுல அவன் வந்து அந்த நின்ன இடத்துலயே நின்னுட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு மூவ் பண்ற ஒரு சக்தி கிடைக்காது. அப்ப நின்ன இடத்துலயே நின்னுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. தென் Miranda hung upon her father, saying, "Why are you so ungentle? Have pity, sir. I will be surety. This is the second man I have ever saw, and to me he seems a true one." அப்ப மிராண்டா என்ன சொன்னா, அப்பாட்ட என்ன சொல்றா, மிராண்டா வந்து, "ஏன் அப்பா இப்படி கடுமையாட்டு நீங்க இருக்கீங்க? அ நீங்க வந்து கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. அவன் மேல கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. நான் வந்து இவன வந்து 2வது உங்கள தவிர இன்னொரு மனுஷன இவன் தான் 2வது மனுஷன் நான் பார்த்தது. வேற யாரையும் நான் பார்த்தது இல்ல. எனக்கு இவன வந்து ஒரு நல்ல மனுஷனா தெரியுது." அப்படின்னுட்டு மிராண்டா வந்து சொன்னாங்க. "Silence," said the father. "One word more will make me chide you, girl. What an advocate for an impostor! You think there are no more such fine men, having seen only him and Caliban?" This he said to prove his daughter's constancy, and she replied, "My affections are most humble. I have no wish to see a godlier man." அப்போ வந்து என்ன சொல்றாங்க, வாய மூடுன்னுட்டு அப்பா வந்து மிராண்டாட்ட சொல்றாங்க, "வாய மூடு. நீ இனிமே இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா, நானும் உன்ன இத மாதிரி பண்ண வேண்டிய நிலைமை ஆயிரும். அந்த நிலைமைக்கு என்ன தள்ளிடாத. நீ வந்து ஒரு இம்போஸ்டருக்கு நீ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நீ வந்து நீ என்ன நினைக்கிற? இவன் தான் 2வது மனுஷன் நான் பார்த்தது நீ நினைக்கிற. நீ வந்து இவனையும் காலிபனையும் பார்த்திருக்க. அப்போ வந்து ஏன் இவன் வந்து 2வது மனுஷன்னுட்டு நினைச்சிட்டு இருக்க?" அப்படின்னுட்டு சொல்லிட்டு, எதுக்கு இவரு வந்து இப்படி சொல்றாருன்னா, அவங்க டாக்டருக்கு மன வலிமைய டெஸ்ட் பண்றதுக்கு, மன தைரியம். அவங்க எந்த அளவு அவங்க லவ் வந்து ட்ரூவா இருக்குங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு தான் அவங்க அவங்க அப்பா வந்து இந்த அளவு சொல்லியிருப்பாங்க. அப்போ மிராண்டா வந்து சொல்லுவா, மிராண்டா என்னன்னா, "என்னோட அஃபெக்ஷன் வந்து அவன் மேல இருக்க என்னோட காதல் வந்து உண்மையானது. இந்த மாதிரியான ஒரு நல்ல மனுஷன நான் இதுவரை பார்த்ததே இல்ல." அப்படின்னுட்டு சொல்லுவா. "Come on, young man," சொல்லிட்டு, "Come on, young man," said Prospero to the prince. "You have no power to disobey me." அப்போ வந்து ப்ராஸ்பரோ வந்து என்ன சொல்லுவான், "Come on, young man." வா அ த ப்ராஸ்பரோ வந்து பிரின்ஸ்ட்ட என்ன சொல்லுவான், "கம் ஆன் யங் மேன். நீ உனக்கு வந்து என் கட்டளைய மீறுறதுக்கு ஒரு ரைட்ஸும் ஒரு அ தைரியமும் கிடையாது. உன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது." அப்படின்னு சொல்லுவான். Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood. King's sons not being much used to laborious work, Miranda soon after found him almost dying with fatigue. Fatigueனா ரொம்ப ஹங்ரியா இருந்து ரொம்ப நாள் நீந்தாம, சாப்பிடாம இருந்துட்டு ரொம்ப ஹங்ரியா இருக்கிறதா எக்ஸ்ட்ரீம் ஃபட்டிக் டயர்ட்னஸ்.
சாரி ஃபட்டிக்னா என்னன்னா, ஃபட்டிக்னா எக்ஸ்ட்ரீமா டயர்ட் ரொம்ப நாள் எதுவுமே பண்ணாம இருந்து ரொம்ப டயர்டா இருக்கச்சுல ஃபட்டிக்பாங்க. அலாஸ் said she, "Do not work so hard. My father is at his studies. He is safe for these he is safe for these 3 hours. Pray rest yourself." அப்போ ப்ராஸ்பரோ வந்து ஃபெர்டினாண்ட வந்து லாக் எல்லாம், அதாவது வுட் எல்லாம் எடுத்துட்டு போக சொல்லுவாங்க. கிங்ஸுக்கு கிங்கோட பையன் வந்து லேபரர்ஸ் ஒர்க்குக்கு அனுப்ப மாட்டாங்க. மத்த சர்வெண்ட்ட மட்டும் தான் லேபரர்ஸ் ஒர்க்குக்கு அனுப்புவாங்க. அப்ப அந்த அளவு அனுப்பாதனால அவன் வந்து அ ரொம்ப அவன் வந்து இது கேரி பண்ணிட்டு போவானா, அப்ப கேரி பண்ணிட்டு போகச்சுல ரொம்ப டயர்டா இருப்பான். அப்ப ரொம்ப டயர்டா இருக்கச்சுல மிராண்டா வந்து சொல்லும், "என் அப்பா இப்ப படிப்பறையில தான் இருப்பாங்க. அப்ப நீ வந்து ரொம்ப சேஃபா இருப்ப. நீ கொஞ்ச நேரம் ஓய்வெடும்பா." அதுக்கு ஃபெர்டினாண்ட் என்ன சொல்லுவான்னு பார்க்கலாம். "Oh, my dear lady," said Ferdinand, "I dare not. I must finish my task before take my rest." அப்போ ஃபெர்டினாண்ட் சொல்லும், நான் ஃபெர்டினாண்ட் வந்து இது சொல்லும், மிராண்டாட்ட சொல்லும், "ஓ மை டியர் லேடி, என்னால இந்த வேலைய நிறுத்த முடியாது பாதியிலே. நான் என்னோட டாஸ்க்க முடிச்சுட்டு தான் நான் என்னோட ரெஸ்ட் எடுப்பேன்." அப்படின்னு சொல்லும். If you will sit down," said Miranda, "I will carry your logs the while." But this Ferdinand would means no agree to. இப்ப நீ வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்தேன்னா, நான் உனக்கு பதிலா இந்த லாக் எல்லாம் நான் கேரி பண்ணிட்டு போறேன். ஆனா ஃபெர்டினாண்ட் அதுக்கு சொன்னா, "வேண்டாம் நானே கேரி பண்ணிட்டு போறேன்" அப்படின்னு சொன்னா. Prospero, who had enjoyed Ferdinand's task merely as a trial of his love, was not at his books as his daughter supposed but was standing by them, invisible to overhear what they said. ப்ராஸ்பரோ வந்து என்னன்னா, ஒரு இன்விசிபிள் மேன வந்து அங்க நின்னு இந்த கன்வர்சேஷன் எல்லாம் கேட்டுட்டே இருக்கான். என்னன்னா, ஏன் இந்த இதெல்லாம் வேலையெல்லாம் குடுக்கான். அவனுக்கு லவ் வந்து எந்த அளவு இருக்குன்னுட்டு டெஸ்ட் பண்றதுக்காண்டி இந்த வேலையெல்லாம் குடுக்கான். ஓவர் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துறது, இவன் வந்து இன்விசிபிளா இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். Ferdinand incurred her name, which she told, saying that it was against her father's express command she did so அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபெர்டினாண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது அப்பா வந்து அப்போ ஃபெர்டினாண்ட் வந்து என்ன சொல்றாங்க, ஃபெர்டினாண்ட் வந்து அவள்ட்ட அவன் பேர கேட்கான். என்கரேஜ் பண்றான். அவன் பேர வந்து கேட்கான். அப்போ அவன் வந்து சொல்றான், இது வந்து என்னோட அப்பாவோட செயல மீறினது. அதனால அப்டின்னுட்டு சொல்றாங்க. And then Ferdinand in a fine long speech told the innocent Miranda he was heir to the crown of Naples and that she should be his queen. அப்போ வந்து ஃபெர்டினாண்ட் வந்து என்ன சொல்றான், நான் வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸோட ஒரே பையன். கிரவுன் பிரின்ஸ் ஆக்கும். கிரவுன் ஆஃப் நேபிள்ஸ். அப்போ வந்து நீ வந்து என்னோட குயின் ஆகணும் அப்படின்னுட்டு சொல்றாங்க. ப்ராஸ்பரோ தென் அப்பியர்ட் பிஃபோர் தெம். ப்ராஸ்பரோ வந்து அவங்க முன்னாடி வந்து தோற்றம் அளிக்கிறான். "Fear nothing, my child," said he. "I have overheard and approve all of you have said. And Ferdinand, if I have too severely used you, I will make my rich amends by giving my daughter in the marriage to you. All of your vexations." Vexation-னா கோபம். னிட்டு வரோம். worry or anger. கோபம் அல்லது worry பண்றது. "Were but trials of your love, and you have nobly stood the test." அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, பயப்படாத மகளே! நான் வந்து நீங்க பேசினதெல்லாம் ஒட்டுக்கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்ப கேக்கச்சில வந்து ஃபெர்டினாண்ட், நான் உன்ன ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணியிருந்தா நீ என்ன மன்னிச்சிரு. நான் அது பிராயச்சித்திரமா நான் என் பொண்ண வந்து உன்ன கல்யாணம் பண்றதுக்காண்டி குடுக்குறேன். உன்னோட கோபங்கள் எல்லாம் இதெல்லாம் கோபங்கள் எல்லாம் நியாயமானது தான். உனக்கு லவ் எந்த அளவு இருக்குன்னுட்டு டெஸ்ட் பண்றதுக்காண்டி தான் நான் வந்து உன்ன இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னேன். அப்டின்னுட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மிச்சத்த நம்ம அடுத்த பார்ட்ல பார்ப்போம். தேங்க் யூ.